ஏபியு ஊடக மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாடு தெற்காசியாவின் மிகப்பெரிய கலையகமான ரத்மலான ஸ்டைன் ஸ்டுடியோவில் இன்று காலை ஆரம்பமாகியது. இதில் 16 முன்னணி நாடுகளைச் சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கம், ரேடியோ ருமேனியா மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமம் ஆகியவை இணைந்து இந்த சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன. ஐரோப்பிய மற்றும் ஆசிய பசிபிக் வலயங்களைச் சேர்ந்த ஏராளமான ஊடக வல்லுநர்களை ஒன்றிணைக்கும் சர்வதேச மாநாடொன்று இலங்கையில் நடைபெறும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். உலகில் உள்ள கண்டங்களுக்கிடையிலான தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்பின் உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதே இந்த ஏபியு ஊடக மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாட்டின் நோக்கமாகும். ஊடகத்துறையில் ஏஐ உருவாக்கும் அபாயங்கள், சவால்கள் மற்றும் வடிவமைப்புகள் எனும் துணைப்பொருளில் இந்த ஆண்டு ஏபியு ஊடக மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாடு நடைபெறுகிறது. ஆசிய பசிபிக் ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அகமட் நடீம் மற்றும் தேசிய அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஹிமாலி ஹெட்டிஹேலகே உள்ளிட்ட பலர் இவ்வருட ஏபியு ஊடக மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாட்டின் ஆரம்ப விழாவில் பங்கேற்றிருந்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்கள், கேபிட்டல் மகாராஜா குழும பணிப்பாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன், கேபிட்டல் மகாராஜா குழும பணிப்பாளர்களான ஷெவான் டேனியல், சுரங்க ஜாலத் மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் நிர்வாகத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்கள் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியோடு உருவாகியுள்ள சவால்கள், அபாய நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் குறித்து கருத்து வெளியிட்டார். The ABU Media and Culture Days brings together legal and regulatory experts. கண்டங்களுக்கிடையிலான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பா மற்றும் ஆசிய பிராந்தியத்தை சேர்ந்த சட்ட மற்றும் ஒழுங்குமுறை நிபுணர்கள், ஊடக தலைவர்கள் மற்றும் படைப்பாற்றல் வல்லுநர்கள் ஏபியு ஊடக மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் ஒரே மேடையில் ஒன்று கூடியுள்ளனர். சுமார் ஒரு தசாப்தத்துக்கு முன்பு ரேடியோ ருமேனியா மற்றும் ஆசிய ஒலிபரப்பு சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் சர்வதேச ஒத்துழைப்பு காரணமாக தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கின்றது. ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது எதிர்கொள்ளக்கூடிய அபாயங்கள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் என்பது இவ்வருடத்துக்கான கருப்பொருளாகும். இது காலத்தின் தேவை என்பதோடு முக்கிய விடயமாகும். செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு உருவாக்குவது, விநியோகிப்பது மற்றும் பாதுகாப்பது, அத்துடன் ஊடகங்கள் மூலம் அதிகபட்ச நன்மைகளை எவ்வாறு பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். எனினும் இப்போது ஏஐ ஊடாக போலியான தகவல் பரிமாற்றங்கள் அதிகரித்துள்ளன. இன்றைய உலகில் ஊடகங்கள் எதிர்கொள்ளும் பாரியதொரு சவாலாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த நெறிமுறைகள், படைப்பாற்றல்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகள் பாரிய அளவில் சவாலுக்குட்படுத்தப்படுகின்றன. புதுமையின் விரைவோடு பயணிக்கையில் சட்ட விதிமுறைகள் பெரும்பாலும் நெருக்கடியில் சிக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவின் இந்த பரிமாண வளர்ச்சி வேகம் நமக்கு ஒரு சவாலாக உள்ளது. இது போன்ற மாநாடுகளில் இதை பற்றி பேசுவது முக்கியமானதாகும். இவ்வளவு முக்கியமான தலைப்பை பயன்படுத்தியமைக்காக ரேடியோ ருமேனியா மற்றும் ஆசிய ஒலிபரப்பு சங்கத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். I wish to express our gratitude to Radio Romania and the ABU for conceiving this important theme. நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறும் நவீன ஊடக கட்டமைப்பில் ஊடகத்துறை மீது சேர்க்கப்படுகின்ற பொறுப்புகள் மற்றும் இந்த துறையால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் குறித்தும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்கள் தனது கருத்துக்களை முன்வைத்தார். Over the past 2 decades, our industry has உலகமயமாக்கல், ஊடக அணுகல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இந்த 2 தசாப்தங்களாக எமது தொழில்முறையை மாற்றி அமைத்துள்ளன. அந்த மாற்றத்துடன் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஊடக வல்லுநர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வழிநடாத்தி தரங்களை உயர்த்தினூடாக எம்மை நாம் வடிவமைக்க வேண்டும். and uphold the standards that define our craft. ஏபியு ஊடகம் மற்றும் கலாச்சார தின சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற தேசிய அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஹிமாலி ஹெட்டிஹேலகே செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து கருத்து வெளியிட்டார். Of course, when AI offers efficiency, உண்மையில் செயற்கை நுண்ணறிவு செயல்திறன் மற்றும் படைப்பாற்றலை கொண்டு வந்துள்ளதுடன் அது கடுமையான ஆபத்துகளையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக ஊடகத்துறையின் செயற்பாடுகளுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஊடகத்துறையின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிட வைக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தனிப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரமின்றி பொது தகவல்களின் நேர்மையையும் அச்சுறுத்துகிறது. ஊடகம் என்பது ஜனநாயக மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையின் தூண்களில் ஒன்றாகும். தொழில்நுட்பத்தை படைப்பாற்றலுக்கு பங்களிப்பாளராக மாற்றுவதை தவிர அதற்கு மாற்றாக மாற்றுவதல்ல. not replaces it.
மாநாட்டில் உரையாற்றிய ஆசிய ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அகமது நதீம் ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடனும் நெறிமுறைகளுடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை விளக்கினார். இந்த ஆண்டின் கருப்பொருள் ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் ஏற்படும் அபாயங்கள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றியதாகும். எங்கள் உறுப்பினர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நாங்கள் காண்கின்றோம். அவர்களின் ஒளிபரப்பு வலையமைப்பில் அதிக ஆக்கப்பூர்வமான உள்ளடக்கத்தை வழங்குவதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டுமென்றால் அதே நேரத்தில் அதன் சிக்கல்களை நாம் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும். இவை வெறுமனே தொழில்நுட்ப சிக்கல்கள் அல்ல, நெறிமுறை, சட்ட மற்றும் மனித பிரச்சினைகள் மற்றும் இதிலிருந்து எழும் பொறுப்புகள் பற்றி விவாதிக்க எங்களுக்கு ஒரு திறந்த உரையாடல் தேவை. ஆசிய ஒலிபரப்பு சங்கம் செயற்கை நுண்ணறிவு குறித்த ஒரு மையத்தை நிறுவியுள்ளது என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிய ஒலிபரப்பாளர்கள் சங்கமாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கொள்கைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பொறுப்புடன் அணுகுவது என்பது தொடர்பில் நடைமுறை புரிதலையும் வழிகாட்டுதலையும் இவை எங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்குகின்றன. செயற்கை நுண்ணறிவின் அரசியல், சமூக மற்றும் பூகோள அரசியல் தாக்கங்கள் குறித்து கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் மாநாட்டில் உரையாற்றினார். ஏஐக்கு வரைவிலக்கணம் கூறுமாறு கூறினால் ஏஐ என்றால் என்ன? உண்மையில் நாம் அதை பற்றி ஆழமாக சிந்தித்தால் செயற்கை நுண்ணறிவு செயற்கையானது அல்ல, அறிவார்ந்ததும் அல்ல. இன்று எமது கையடக்க தொலைபேசியில் காணப்படும் ஏஐ ஆப்ஸ் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளன? மிகவும் சிக்கலான இயற்பியல் செயல்முறை மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. அங்கு எரிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது, மனித உழைப்பு பயன்படுத்தப்படுகின்றது, உட்கட்டமைப்பு மிகவும் விரிவாக பயன்படுத்தப்படுகின்றது, மேலும் கனிம வளங்கள் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது மிக முக்கியமான பிரச்சினை. அந்த வழியில் ஏஐ எனப்படும் தொழில்நுட்பம் இவ்வளவு பெரிய அளவிலான கனிம வளங்கள் மற்றும் மனித உழைப்பை அடையாளமாக கொண்டுள்ளது. அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்க வேண்டும். இது ஏஐ கிளவுடில் நடக்கும் ஒன்றல்ல. இந்த ஏஐ செயல்முறை உண்மையில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள இன மெங்லோபியாவின் கனிம வைப்புகளிலும் உலகின் பிற கனிம வைப்புகளிலும் நடக்கின்றது. இதன் காரணமாக நாடுகளும் அரசாங்கங்களும் மிகவும் பாரிய புவிசார் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு இறுதியில் சமத்துவமின்மை அதிகரித்தால் செயற்கை நுண்ணறிவு இறுதியில் உலகில் ஏற்கனவே இருக்கும் தீவிரவாத முகாம்களை மேலும் தீவிரமாக்கினால் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? இந்த கடுமையான காரணங்களுக்காகவே உலகின் 16 நாடுகள் இன்று இலங்கைக்கு வந்துள்ளன. இந்த கருத்தாடல் முக்கியமானது. எனவே நாம் இந்த விடயங்களை மனதில் வைத்து எமது மக்களையும் எமது பார்வையாளர்களையும் எமது நாடுகளையும் வழிநடாத்த வேண்டும். ஊடக வலையமைப்புகளின் தலைவர்களாக அந்த பொறுப்புகள் நம் கையில் உள்ளது என்பதனை ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த விவாதத்தை நடாத்த சிரச ஊடக வலையமைப்பையும் இலங்கையையும் தெரிவு செய்தமைக்காக ரேடியோ ருமேனியா மற்றும் ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கத்துக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த சர்வதேச மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ரேடியோ ருமேனியாவை பிரேந்தப்படுத்திய டாக்டர் டான் சாண்டா ரேடியோ ருமேனியாவின் தலைவரின் செய்தியையும் அறிவித்தார். ஆரம்ப நிகழ்வின் நிறைவில் ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு சங்கத்தினால் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டதுடன் அனைவரும் குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டனர். ஏபியு ஊடக மற்றும் கலாசாரத்தின சர்வதேச மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வை அடுத்து ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பன்முக தாக்கம் குறித்து பல கருத்தரங்குகளும் நடத்தப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் மற்றும் உத்திகள் குறித்த கலந்துரையாடல் அமர்வை ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த இஹலஹேவா வழிநடத்தினார். கேட்பவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நேர்மையான செய்தி அறிக்கையிடலை பின்பற்றி ஒளிபரப்பாளர்கள் எவ்வாறு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான முக்கிய பல விடயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. சிறுச டான்சிங் ஸ்டார் ரியாலிட்டி போட்டியில் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்று இலங்கை பொப் இசை இங்கு இசைக்கப்பட்டமையும் பலரின் வரவேற்பை பெற்றது.
2025 ABU ஊடக மற்றும் கலாசார தின சர்வதேச மாநாட்டில் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட 16 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பு இலங்கைக்கு முதன்முறையாக இம்முறை கிட்டியது. இதற்கமைவாகவே இம்முறை சர்வதேச மாநாட்டுக்கான தலைமைத்துவத்தை வழங்கும் வாய்ப்பு கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் சிரச ஊடக வலையமைப்புக்கும் கிடைத்தது. 2025 ABU ஊடக மற்றும் கலாசார தின சர்வதேச மாநாட்டில் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன.